சில குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிப்போம். ஜெபிக்கும் போது தான் தேசத்தில் சமாதானம் இருக்கும். நம்ம ஜெபிக்க தான் பிசாசுக்கிட்டே அழிக்கப்படும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் ஜெபிங்க. என்கிட்ட ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறாரு. அவர் வருகைக்கு எல்லாருமே ஆயத்தமாக இருக்கணும். நீங்களும் ஆயத்தமாக இருக்கணும், நானும் ஆயத்தமாக இருக்கணும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக எழும்புங்க. ஜெபிக்காமல் இருக்காதீங்க. காலம் நினச்சி கடைசி காலத்தில் நிற்கிறோம். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் எல்லாமே நிறைவேறிக்கிட்டு இருக்குது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம கடைசி காலத்துலேயும் நம்ம ஏனத்தானு இருந்துடாதுக்கு பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. தேசத்துக்காக, தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக, எல்லா மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மளை கொண்டு தான் பெரிய காரியங்களை செய்யணும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் ஜெபிங்க. ஜெபிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கணும். எல்லா மக்களும் ஜெபிக்கணும். ஜெபிக்கிறவங்க தான் தேவனுக்கு முன்னால் நிற்பாங்கன்னு சொல்லி இந்த லூக்கா 21:36 அடிக்கடி வசனம் சொல்கிறேன். அவங்க கர்த்தருக்கு முன்பாக நம்ம நிற்க பாத்திரவங்களாக எப்போதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. அதனால் அவருக்கு முன்னால் நிற்கணும் பாத்திரவங்களாக. நம்ம எப்போதும் விழித்திருந்து நம்ம நினச்சிக்கணும், ஜெபிக்கணும். நல்லா ஜெபம் பண்ணுங்க. நேரத்தை மட்டும் வீணாக்கிறாங்க. இந்த உலகம் பிசாசுக்குள்ளே கிடக்கிறதுனால அவன் ஜெபிக்க விட மாட்டான், வேதத்தை வாசிக்க விட மாட்டான், தேவனுக்கு பிரியமாக இருக்க விட மாட்டான். அவன் இஷ்டத்துக்கு பிரகாரம் தான் கொண்டு போயிருப்பான். அதனால் பாருங்கள், பெருமனசே ஒரு பாட்டு படிச்சிடல, பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சுடா அபிஷேகம் மாதிரி நம்ம உலகத்தில் மேலே அன்புக்கு அப்படியே அப்படி நம்ம கண்கள் போச்சுன்னா நம்மகிட்ட இருக்க அபிஷேகம் போயிடும். ஆனால் தேவன் நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. நம்ம அபிஷேகத்தை தேவன் எதுக்காக நம்மளுக்கு அபிஷேகம் பண்ணினாரு, நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருங்க. நீங்கள் ஜெபிக்க ஆண்டவரை நெருங்கி போக போக இந்த உலகம் நம்மளுக்கு ஒரு உண்மை தெரியும். உலகம் நம்மளுக்கு பெருசாகவே தெரியாது. ஆண்டவர் தான் நமக்கு பெருசாக இருக்கும். ஏசப்பா தான் முக்கியம். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஏசப்போடைய பாதத்தில் நீங்கள் அதிகமாக தேடுங்க. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல் தானியேல் தேவனுக்கு பிரியமான மகன் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. தானியேலே நீ பிரியமானவனேன்னு சொல்லி அன்று கூப்பிடாரு. அதனால பாருங்க, தானியலை குறித்து ஆண்டவர் அழகாக சொல்லுவார். மரியாதை குறித்து ஆண்டவர் சொல்லுவார். தாவீது ராஜாவை பற்றி கூட சொல்லுவார். தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொல்லியிருப்பார். மோசையை குறித்து சொல்லியிருப்பார். அவன் எங்கும் உண்மை உள்ளவன், அவனை போல சார்ந்த குணமுங்க யாருமே இல்லை அப்படின்னு பைபிள் நிறைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்லியிருப்பார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் நம்மளை குறித்து ஆண்டவர் சொல்லணும். அதனால் தேவனுக்கு நம்ம எவ்வளோத்துக்கு இந்த உலகத்தை வெறுத்து தெய்வ சமூகம் நெருங்குறோமோ அப்படிங்கும்போது கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். தெய்வ பிள்ளையை உங்களை கொண்டு என்னை கொண்டு தேசத்தை ஆண்டவர் அசைக்கணும். அதனால் நீங்கள் தெய்வ சமூகத்தில் அதிகமாக கதைப்பிடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொன்ன கதைப்பிடியே ஜெபிக்கணும்னா நீங்கள் அறக்கதை கூட்டி அந்தரங்கத்தில் பிதாவை நோக்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் வெளியரங்கமாக பதில் கொடுப்பான்னு சொல்லி போட்டிருக்கு. அதனால் நான் இப்போ இருக்கிறது கூட வீட்டுக்குள்ளே கதவை பூட்டிட்டு தான் நான் என்ன செஞ்சுருக்கேன், எடுத்துருக்கேன். வெளியே வச்சு எடுக்க முடியாது. இதை எப்படி வெளியே வச்சு எடுக்க முடியாதுன்னா வெளிச்சம் தெரியும், செல்லுக்கு வெளிச்சம் வந்துடும் தெரியும், நம்ம போட்டால் நல்ல விழாது. அதனால் நான் எங்கள் ஜபரையில் இருந்து என்ன செஞ்சுருக்கேன், ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் இருப்பாங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. நான் மட்டும்தான் இதில் இருந்து என்ன செஞ்சுருக்கேன், செல்லில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தீங்க. நாங்கள் செவ்வாய்க்கிழமை மீட்டிங் நடத்துவோம். செவ்வாய்க்கிழமை தவிர சாயங்காலம் எங்கள் வீட்டில் மீட்டிங் நடக்கும். அப்போ மக்கள்லாம் வந்திருப்பாங்க. அப்போ நாங்கள் பாட்டு பிடிச்சி ஆராதனை நடத்தி எல்லாம் செய்வோம். அது என் மருமக செல் போயிடும். என் மருமக அவள் செல்லு வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். அவள் செல்லுக்கு அன்றைக்கி பதிவு பண்ணி என்கிட்ட என் செல்லுக்கு 20 நிமிஷம் அவ்வளோதான் ஓடும் மெசேஜ். அது எடுக்காது. என்கிட்ட 4 வருஷம் தான் ஆச்சு. ஆனால் ரொம்ப இழுக்காதுன்னு தான் சொல்கிறாங்க. நான் அன்றைக்கி செல்லு 2 நாளாக வீடியோ போட முடியல. நான் கடைக்கு கொண்டு போயிருந்தேன். அப்போது பெரிய செல் தான். ஆனாலும் இந்த செல் ரொம்ப ஏறி இருக்குது. அதனால் நீங்கள் புது செல் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அதனால் இது வரைக்கும் இது ஓடுற வரைக்கும் ஓடட்டு அப்படின்னு தான் இல்லை நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் அந்த சகோதரி என்ன செஞ்சிங்கன்னா அன்றைக்கி சொல்ல. அதனால அந்த வீடியோ அது 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் ஓடும். அந்த செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் எடுக்கிறது. அது மருமக செல்லுக்கு நீ மாட்டிடுன்னு சொல்லி அவள் செல்லுக்கு மாட்ட சொல்லிடுவேன். அவள் செல்லை மாட்டி அவள் கரெக்ட் பண்ணுவாள், டைப் பண்ணி அவள் சேனலுக்கு அனுப்பிடுவாள். தேவனுக்கே மகிமை ஊழியங்கள், தேவனுக்கே மகிமை ஊழியங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வாடாமல்லி பூ கலரில் அந்த ரவுண்டாக வந்திருக்கும், சில்வர் இருக்கும். அதில் தேவனுக்கே மகிமையின் ஊழியங்கள்னு போட்டிருக்கோம் வாடாமல்லி கலரில். அது மருமக சேனல். அந்த சேனலில் தான் அந்த செவ்வாய்க்கிழமை மீட்டிங் மெசேஜ் போய்கிட்டு இருக்கோம். பாட்டு ஆராதனை எல்லாமே போய்கிட்டு இருக்கோம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் நம்ம என்ன செய்யணும்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவருக்காக என்ன செய்யணும். நானும் பூர்வீகத்தில் பயங்கரமான என்று தான் வைராக்கியமாக இருந்தேன். ஆனால் செய்வினைகளால் பாதிக்கப்பட்டு சாக போகிற சூழ்நிலை இயேசு ஏற்றுக்கொண்டேன். மரணம் தான் என்னந்து விக்கிரத்துலேருந்து அப்படின்னு சட்டி எடுத்து வர்றவங்க எங்கள் அம்மா வீட்டில் சொன்னாங்க. ஒரு சின்ன இளம் வயசு காரியம் செய்ய போகிறா, அவள் மறிக்க போகிறா, அவளுக்கு இன்னும் எங்கே போனாலும் அவளுக்கு விடுதலை கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க.
ஆனால் எங்கள் அம்மா ரொம்ப அழுதாங்க. எங்கிட்ட எனக்கு 4 அண்ணன், அவங்களுக்கு கரெக்டாக எனக்கு வந்து பொம்பளை பிள்ளை வேணும்னு தவறுந்து பெற்ற பிள்ளை நான். அப்போ நிறைய ஜெபிக்கிறவங்க என்னை சுற்றி எங்கள் அம்மாவை சுற்றி ஜெபம் பண்ணாங்களாம். எனக்கு ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவங்க வீட்டில் தான் வாடிக்கை இருந்தாங்க. அதனால் எல்லோரும் வந்து எங்கள் அம்மாவை சுற்றி சுற்றி ஜெபம் பண்ணுவாங்களாம். கர்த்தர் கர்ப்பத்தில் இருக்கும்போது கர்ப்பத்தில் உலகம் உண்டாக்குங்களே நம்மளை தொட்டுட்டாரு, ரசித்தார். எல்லா பிள்ளைகளும் அவருக்கு தேவன். ஆனால் தொட்டு அவருடைய பிள்ளையாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ அந்த செய்வனையினால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது எல்லா இடத்துக்கும் போனேன், எனக்கு விடுதலை கிடைக்கல. ஏசப்பா பிள்ளை ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிற மகனை கூப்பிட்டு நாங்கள் ஜெபிக்க வச்சோம். ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு அந்த நாளையில் விடுதலை கொடுத்தார். 30 அந்த ஃபுல் விடுதலை பெற எனக்கு வந்து ஜெபம் நான் சொல்கிறேன்னா யாருக்கனாலும் ஜெபிக்கும் போது எனக்கு உடனே விடுதலை ஆகணும்னு நம்ம சொல்ல முடியாது. குழந்தை உண்டானாலே 10 மாதத்துக்கு தான் அந்த பிள்ளையை நம்ம பார்க்க முடியும். எதுக்குமே காத்திருந்து தான் எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்க முடியும். ஒரு வருஷம் ஃபுல் விடுதலை நான் பெற அந்த ஒரு வருஷத்தில் 10வது மாதமே நான் கர்த்தருடைய ஊழியத்தை கூடத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தோம். ஜனங்கள்லாம் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டாங்க. எங்கடா என்னை மாதிரி செய்வனையில் பாதிக்கப்பட்டு என்னை மாதிரி சாவை தேடி போயிடக்கூடாது. அதனால் எனக்கு எப்பவும் 24 மணி நேரமும் எனக்கு உலகத்தில் ஏன் இருக்கும், செத்துருவோம் அப்படின்னு இருக்கணும். என் பையங்க 3 பையங்க குட்டி பையங்க தான், 3 பிள்ளைங்க. எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் அவங்க சின்ன வயசுலேயே அம்மா இறந்துட்டாங்க. நான் கல்யாணம் சேர்ந்துக்கிறோம். எங்கள் மாமா 3 பையங்க பிறந்தபடி இறந்தாங்க. ஆனாலும் எனக்கு வந்து அது ஒரு பெரிய அனுதாபம். எங்கிட்ட ஐயோ அவங்க அம்மாலாம் இல்லாமல் இருக்கு. எங்கள் அம்மா மேலே எனக்கு ரொம்ப பாசம் வச்சுருப்போம். எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு ஃப்ரெண்டு தான். எங்கள் அம்மாவுக்கு 82 வயசில் இறந்தாங்க. 82 வயசு வரைக்கும் எங்கள் அம்மா எங்களுக்கு ஃப்ரெண்டு தான். எங்கள் அண்ணன் தம்பி அவ்வளோத்துக்குமே. எனக்கு 4 அண்ணன் 2 தம்பி 6 பேர். தங்கச்சி ஒருத்தி இருக்காரு கர்த்தவா. அதனால் அவங்க என்னென்னா எங்கள் அம்மா மேலே ரொம்ப பாசம், எல்லாருமே பாசம் வச்சுருப்போம். ரொம்ப ஃப்ரெண்டு எங்கள் அம்மா எங்களுக்கு. நான் எப்பவும் நான் வாரத்துக்கு ஒரு தான் போவேன். தூத்துக்குடி பட்டது எங்கள் அம்மா. ஆனால் அந்த நாள் வரும்போது என் மகா என்னை பார்க்க வருவாங்கிற சந்தோஷத்துலேயே இருப்பாங்க. ஃபோன் போட்டுருவாங்க, உடனே வாமான்னு போயிட்டு வந்த உடனே சொல்லுவாங்க, ஏம்மா நீ இப்போமா வருவாங்க, இப்போ தான் வந்திருக்கேன், அடுத்த வாரம் வரேன் என்ன அப்படிமே. அப்படி வந்து அடித்து அப்படி தான் விளாடுவோம். ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம். ஆனால் எங்கள் அம்மா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் 82 வயசுனாலும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்கள் அம்மா அவங்க புரிஞ்சு ரொம்ப அந்த எங்கள் அம்மா நான் வீட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், அந்த டயத்தை நினச்சிட்டேன்னா எனக்கு கஷ்டமாக தெரியும். அந்த நேரத்துக்கு நினைக்கும் போது ஐயோ நம்ம அந்த டயத்தில் எங்கள் அம்மா எப்போ வருவான்னு எதிர்பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அழுவேன். என்னை நினச்சி கஷ்டமாக இருக்கும். அதனால் கட்டில் கீழே ஒரு பாய் வச்சு தலையனுக்கு போட்டு அங்கே போய் படுத்துக்குவேன். கட்டில் கீழே தான் கிடப்பேன். எங்கள் அம்மா தேடுவாங்க அப்படின்னு அப்படி தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால எல்லார் வீட்லேயும் அப்படி தான். தாய் இறந்துட்டாங்க, நம்மளுக்கு பெரிய கஷ்டம்தான். தாய்ப்பன் இறந்தாலும் கஷ்டம்தான். என்கிட்ட நம்மளை அணைச்சி அவங்க இருக்கிறதுக்கு எவ்வளோ தான் நம்ம ஆசீர்வாதம் இருந்தாலும் நம்ம அவங்க முகத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தோம். எல்லாருமே ஃப்ரெண்டு. எங்கள் வீட்டுக்குள்ளேயே கமௌண்டுக்குள்ளேயே எங்கள் சித்தி பிள்ளைங்க கொண்டு செலை வைக்கணும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு செலை வைக்கணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா சித்தி பிள்ளைங்களுக்கு சித்திக்கு 10 பிள்ளைங்க. சித்தி சின்ன பிள்ளையிலே இறந்துட்டாங்க. அவங்களே எங்கள் அம்மா வளர்த்தாங்க. எல்லாத்தையும் அவங்க வளர்த்தாங்க. எங்கள் அம்மா இன்றைக்கும் அப்படி இறந்தவுடனே எங்கள் அம்மாவுக்கு செலை வைக்கணும் அப்படின்னு தான் எங்கள் அண்ணன் தம்பி சித்தி பிள்ளைங்க அவ்வளோவுமே நினச்சாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே செலை வைக்க வேண்டாம் அப்படின்னு தான் விட்டு பெரிய கல்றை தோட்டத்தில் கல்றை அவங்க எங்கள் அம்மா பிறக்கும் போது பெரிய கல்றை பெருசாக போட்டு விட்டாங்க. எங்கள் அண்ணன்மார் வந்து பெரிய கல்றை போட்டு பெரிய ஒரு மரம் நட்டி அந்த இடத்துல பெரிய மரமும் நிற்கிது. அப்படி பெரிய கல்றையை அப்படி எங்கள் அண்ணன்மார் கட்டிட்டாங்க. டைட்ஸ் தான் ஒட்டி பெருசாக போட்டுட்டாங்க. அதனால் ஏசப்பா வந்து நான் அப்படி வைக்கிறதுக்கு அடிப்பட்டு செய்வனையில் பாதிக்கப்பட்டு நான் வந்து ஜெபிக்கும்போது எனக்கு அந்த அண்ணன் ஊழியத்துக்காரனை வந்து எனக்கு ஜெபிக்கும்போது எனக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். அதான் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க. எப்பேற்பட்ட கட்டுகளில் இருந்தாலும் விடுதலை கொடுக்க ஏசப்பாவால் முடியும். நீங்கள் மரணத்தோடு போராடுறதுக்குள்ளே ஏசப்பா நீங்கள் இறங்குங்கப்பா அப்படின்னு சொல்லி இங்கே கண்ணீர் வடிச்சிங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு வந்து இறங்குவாங்க. அவங்க ஏசப்பா விலைக்கு போக மாட்டார். ஒரு முறை நான் புறம்பே தள்ளுவது இல்லைன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் நீங்கள் ஏசப்பாவை நீங்கள் நோக்கி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார், உங்கள் குடும்பத்தை பிரகாசிக்க பண்ணுவார். ஆண்டவர் பெரியவர், ரொம்ப நல்லவர் ஏசப்பா. நன்மை செய்கிறது தான் சுற்றி திருந்தால் தான் பைபிளில் போட்டிருக்கு. அதனால் ஏசப்பா நீங்கள் தேடுங்க. ஏசப்பா மாதிரி அவங்க தெய்வம் கிடையாது. அதனால் நான் சொல்லுவேன், ஏசப்பா நம்ம வருத்தப்பட்டு பாரு சுமக்கிறவங்க நீங்கள் எல்லாரும் நேற்று வாருங்கன்னு ஆண்டவர் சொன்னார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேனாரு. வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்துக்கிட்டு கிடக்கிற எல்லாருமே ஏசப்பா சமூகத்தில் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்த கருத்தில் ஆசீர்வதிப்பார். இந்த சங்கீதம் கூறுது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிட்ற யாருக்கும் ஒரு சமீபமாக இருக்கிறாருன்னு இருக்காரு. அவர் உண்மையாக நோக்கி கூடும்போது அந்த சமீபமாக இருந்து நமக்கு விடுதலை கொடுக்குற தேவன் தான். கட்டிலேருந்து விடுதலை கொடுப்பார், வறுமையிலேருந்து விடுதலை கொடுப்பார், கண்ணீரின் பாதையிலேருந்து விடுதலை கொடுப்பார். தேவனாய் கர்த்தர் பைபிளில் பார்த்தீங்கன்னா கண்ணீரோடு இருந்த எல்லா பிள்ளைகளையும் தேடி போய் எது செஞ்சார், ஆண்டு சுகத்தை கொடுத்தார். சங்கீதத்தில் போட்டு சிறுமை உள்ளவன் சிந்தை உள்ளவன் பாக்கியவான்.
அப்போ சிறுமை உள்ளவங்க சிந்தை உள்ளவனே பாக்கியம்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு அப்போ அவர் எவ்வளோ சிந்தனையோடு உட்காந்துருப்பாரு. இன்னைக்கு ஆண்டவர் நிற்கிறாரு, பகல் முழுவதும் ஊழியம் செஞ்சாரா, இரவு முழுவதும் ஜெபித்தாருன்னு தான் வைக்க போட்டிருக்கேன். ஆண்டவர் நரிகளுக்கு கூட பொலி உண்டு, ஆகாய்க்கு பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை அப்படின்னு தான் பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் நேசிக்கிறார், எல்லா பிள்ளைகளுமே அனுப்பிச்சிருக்காரு. அவருக்கு யாருக்கும் கிறிஸ்தவங்களுக்கு தான் தேவனின்னு பைபிளில் போடலை. அவர் வந்து புறஜாதிகளுக்கும் ஒரு தேவன் தான் ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. புறஜாதிகளுக்கு அது அவங்க வந்து யூதர்களுக்கு வந்து தேவன் இல்லை, புறஜாதிகளுக்கு அவர் தேவன், எல்லா மக்களுக்கும் அவர் தான் தேவன். அதனால் ஏசப்பா தேடுங்க, ஏசப்பா தான் உண்மையான தேவன். எங்கடிச்சு நம்ம வந்து உலகத்தில் தேடி எதனாலும் வணங்கிட்டு போயிடலாம், எப்படினாலும் இது போல் மனசில் வணங்கலாம், எதனாலும் வணங்கிக்கலாம், சிலை வணங்கினா வணங்கலாம், கத்திரை வணங்கலாம்னு அப்படி இல்லை. மறிச்சவர் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். அவர் பிள்ளைகளை மகிமைக்குள்ள சிங்காசனில் ஏசப்பா உட்காந்து அவருடைய பிள்ளைகள் அவர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். அவர் வந்து இருக்கிற இடத்துல அவர் கூட்டிகிட்டு போனால் அது நித்திய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், சந்தோஷம் நிறைந்த இடம், சமான் நிறைந்த இடம். அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். எப்படி அவங்க கூட்டிகிட்டு போவார்னா, இந்த உலகத்தில் நம்ம வந்து சரீரத்தை தான் மண்ணுக்குள்ள போட்டு மூடுறாங்க. அப்போ நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல, இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கேன்ல, இது ஆவி. நம்மகிட்ட ஒரு ஆத்மா இருக்குது. நம்ம வந்து அந்த ஆத்மா தான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்க. மக்கள் வந்து அந்த ஆத்மாவை ஏமாத்திடாதீங்க. அதுக்கு தான் இலைப்பாறுதல் அன்று வச்சுருப்பார். அதுக்கு இலைப்பாறுதல் வச்சு அது ஞாயிற்றுக்கு நடக்கும்போது புதிய சரீரத்தை விட்டு மகிமை பொருந்திய சரீரத்தை கொடுத்து ஆண்டவர் எழுப்பிடுவார். எழுப்புனா நம்ம இப்போ இருக்கோம்ல, இது மாதிரி ஆண்டருக்கு முன்னால் நிற்போம் ஞாயிற்றுக்குள்ள. ஆனால் வந்து என்ன செஞ்சு இவங்க வந்து செவப்பாக இருக்காங்க, கருப்பாக இருக்காங்க, அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க. அங்கே அழகாக இருக்கும், அது சூப்பராக அழகாக இருக்கும். இது வெயில் பட்டு கிளிப்பட்டு மக்கள் பார்க்குற போகிறவங்கள பார்த்து நம்மளை ஒரு வழி பண்ணி நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்க. அதனால் இந்த உலகம் வந்து ஒவ்வொரு முகம் வேறு வேறு மாதிரி இருக்க கருப்பு அப்படி ஒரு மாதிரி இருக்கும். நோயில் வந்து நோஞ்சி போயிடுவாங்க, பேய் பிடியில் நோஞ்சி போயிடுவாங்க. நிறைய காரியங்கள் இருக்குது. சாப்பாடு நிறைய சாப்பிட்டாச்சுன்னா நோய் வந்துடுவாங்க. சீனி நிறைய போட்டால் அந்த நோய் வந்துடுவாங்க. உப்பு நிறைய போட்டால் அந்த நோய் வந்துடுவாங்க. ஏசப்படத்துக்கு போகணும், எந்த நோயும் வராது. அங்கே நோய் கிடையாது, பேயும் கிடையாது. பரலோக ராஜ்யத்தில் சந்தோஷம் நிறைந்த இடத்துல தான் அந்த ஆத்மாவை அங்கே இலைப்பத்தை வச்சு உயிரோடு எழுப்பும்போது அழகு பொருந்திய நல்ல புதிய சரீரத்தை கொடுத்து எழுப்பி வச்சுருப்பார் ஆண்டவர். அந்த இடத்துக்கு பொறுத்து தான் ஏசப்பை பற்றி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏசப்பா தேடினா தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். அதான் பைபிளில் சொல்ல போகிறது. அதனால் தெய்வ பிள்ளைகளை நம்ம அன்றைக்கி இந்த எல்லா பிரஞ்சாதி மக்களும் அன்று சொன்னார், ஒரு கெட்டுக்குள்ள சித்தில்லை, யாருமே அழிந்து போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்பி எல்லாரும் தேவ ராஜ்யத்துக்குள்ளே வரணும். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஏசப்பா பிரசங்கிக்க தான் வந்தார். பிதா குறித்து பிரசங்கிக்கு வந்தார். பல பாடுகள் மனுஷங்க படுத்துனாங்க ஏசப்பாவை. ஆனால் சகித்தார். அடித்தாங்க, காரி துப்புனாங்க ஏசப்பாவை. அவரை பல விதமான மொழியான வார்த்தைகளை சொல்லி அவரை அவமானப்படுத்துகிறாங்க. ஆண்டு பொறுமையாக இருந்தாங்க. கடைசியில் சிலுவை போகும்போது துணியை கூட உறிஞ்சிட்டு விட்டுட்டாங்கன்னு தான் பைபிளில் போட்டிருக்கு. அவ்வளோ பட்டாலும் நமக்காக தான் அவர் பொறுமையாக இருந்தார். பொறுமையாக இருந்து நமக்காக அவர் பொறுமையாக இருந்தார். எங்கிட்ட ஒரு ஆட்டு மயிறு கத்திரிக்கப்படுகிற ஒரு ஆட்டை போல வாய் தரவாதபடி மௌனமாக இருந்தாருன்னா ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. என் அன்பு சகோதர சகோதரி, அதனால் ஏசப்பா வந்து உங்களே நீ அதிகமாக நேசிக்கிறாரு. அவரை தேடுங்க, அவரை தேடி தேவ ராஜ்யத்தை நம்ம விட்டுறக்கூடாது, பரலோக ராஜ்யத்தை விட்டுறக்கூடாது. இந்த ஏசப்பா தேடாமல் மறிக்கிறவங்க அக்னி கடலில் தள்ளப்படுவாங்கன்னு போட்டிருக்கு. அந்த அக்னிக்குள்ளே போயிடக்கூடாது, யாருனாலும் அந்த அக்னிக்குள்ளே போயிடக்கூடாது. அதனால் அந்த அக்னிக்குள்ளே போயிடக்கூடாது. பிசாசுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அக்னி கடல், அந்த அக்னி கடலில் போய் விழுந்துடாதபடி எல்லாருமே மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு மறிக்கும்போது பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவர் நம்ம அவர் கொடுத்த ஆவி அவர்கிட்ட போயிடும். ஆத்மா இளைப்பாறுதல் போயிடும். அந்த சரீரம் மண்ணுனால எடுத்ததே மண்ணுக்கு போயிடும். ஆனால் என் அன்பு சகோதரி சகோதரி, ஏதோ இந்த உலகத்தில் இருக்கிறேன், ஏதோ சாப்பிட்டேன், ஏதோ இருக்கேன், விதி வந்தால் சாகுறேன்னு சொல்லாதீங்க. நம்ம இறந்த பிறகு ஏசப்பட்ட போயிடணும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போயிடணும். அங்கே இளைப்பாறுதல் நிறைந்த இடத்துக்குள்ள நம்ம போயிடணும். சமாதானம் நிறைந்த இடத்துக்குள்ளே போயிடணும். அங்கேயும் நம்ம வாடுவோம். இந்த அக்னியில் தள்ளப்பட்ட அங்கேயும் என்ன செய்யும், அந்த தள்ளப்பட்ட அந்த ஆத்மா வந்து கதறிக்கிட்டே கிடக்குமோ, அது கதறிக்கிட்டே கிடக்கும். இலைப்பாறுதல் இல்லாத ஒரு இடம்னு சொல்லி பைபிள் போட்டிருக்கு. அதனால் அந்த இலைப்பாறுதல் இல்லாத இந்த இடத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. நித்திய 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 காலமாக அது கதறிக்கிட்டே தான் கிடக்குமா. இந்த உலகம் வந்து உபத்திரம் நிறைந்த உலகம்தான். ஆனால் வந்து அந்த அக்னியிலன்னா தீக்குள்ளே தீ போட்டால் அதுக்கு வந்து மரணமே கிடையாது, எரிஞ்சிக்கிட்டே தான் கிடப்பாங்களா, அது அலறிக்கிட்டே தான் கிடக்குமா. அந்த இடத்துல போகக்கூடாதுன்னா ஏசப்பா எல்லாத்தையும் மீட்டெடுக்க தான் இந்த உலகத்துக்கு வந்தாங்க. உலகத்தில் வந்து தான் ஏசப்பா நமக்காக தான் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் மகிமையின் தேவன் இந்த உலகத்தில் வந்து தான் அவர் பிறக்கிறதுக்கு. அதனால் ஒரு ஆணும் பெண் அப்படி அவர் பிறக்கலை. மாதா மரியாமா அன்னைக்கு வந்து நிறைய கன்னிகள் மேசியா உலகம் பிறக்க போகிறாரு, கண்ணியின் வயிற்றில் பிறக்க போகிறாரு ஏசியாவில் போட்டிருக்கு. அந்த கண்ணியின் வயிற்றில் பிறக்க போகிறான்னு சொல்லி போடும்போது அதில் வந்து நிறையா பெண்கள் என்ன செஞ்சாங்களா, அவங்க ஏசப்பாவை எதிர்பார்த்து இருந்தாங்களாம்.
ஏசப்பா எதிர்பார்த்து இருந்து ஆண்டவர் ஏன் வயிற்றில் பிறக்கணும்னு சொல்லும் போது தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், ஆண்டு பிறந்தார் இந்த உலகத்துக்கு வந்து. அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஜெபம் பண்ணிட்டு போது தெய்வ தூதனால் என்ன செஞ்சாங்க வந்து அவங்கள என்ன செஞ்சாங்க, நீ கிருபை பெற்றவள் அப்படின்னு சொல்லி மரியாதை பார்த்து, மரியாதை பயப்படாது, நீ கிருபை பெற்றவள் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க பெற்று அவங்க நம்ம நீ ஒரு கற்பமாக போகிற, நீ ஒரு குழந்தை பெற்றெடுப்பாய், அதுக்கு ஏசேன்னு நீ பேரிடுவாய், இந்த உலகத்தை எல்லாம் மீட்டெடுக்க வந்த ரட்சிகர் மீட்பர் அவர் மேசியா அப்படின்னு சொல்லியிருப்பார் தெய்வ தூதன். கத்தியது உன்னுடைய நீ கற்பமாகும் போது பரிசுத்த ஆவியினால் உண்டானதுன்னு சொல்லி கை வச்ச ஆவியானவர் ஒரு வயத்தில் நினச்சிருக்க குழந்தையை கொடுத்து அந்த அவர் தான் பிறந்து தான் கன்னிமரியாள் வயத்துலேருந்து அவங்க பிறந்து வந்தாங்க. ஏசப்பா தான் இந்த உலகத்தை எல்லாத்தையும் மீட்டெடுக்கிறான், எல்லா மக்களையும் ரட்சிக்கிறோம் வந்தாங்க. எங்கிட்ட ஏசப்பா வர்றதுக்கு முன்னாடி எல்லா மக்களும் பாவம் செய்து ஏகமாக கெட்டு போயிட்டாங்க. கெட்டு போய் பயங்கரமான பாவத்தில் கிடந்ததுனால அவங்கள மீட்டெடுக்க வந்தாங்க ஏசப்பா. அதனால் என் அன்பு சகோதரி சகோதரி சமாதானத்தை கொடுக்க வந்த தேவன், சந்தோஷத்தை கொடுக்க வந்த தேவன் நம்மளை நேசிக்கிறார். அதனால் தேவாதி தேவனை புறம்பை யாரும் தள்ளிடாதீங்க. எந்த சூழ்நிலையும் ஏசப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மரிச்சவருக்கு நித்திய ராட்சியத்துக்குள்ள போயிடுவாங்க. அதனால் யாரும் என்ன செஞ்சிடாதீங்க, அற்பமாக எண்ணிடாதீங்க. எல்லாம் யாராக இருந்தாலும் நான் பெரிய பெரிய தலைவராக இருந்தாலும் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்க. பரலோகத்துக்கு போகணும். உங்கள்கிட்டையும் ஆத்மாக்கள் இருக்குது. அந்த ஆத்மாவை என்ன செஞ்சிருக்க அழிஞ்சு போயிருக்கிற நீங்கள் வந்து அந்த அக்கறையில் விழுந்துடக்கூடாது. அதனால் எல்லார் மேலுமே ஏசப்பா அன்பாக இருக்காங்க, எல்லாத்தையும் நேசிக்கிறாரு. அதனால் பணம் படைச்சவங்களையும் நேசிக்கிறாரு, பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கவங்க நேசிக்கிறாரு, ஏழை குச்சி வீட்டுக்குள்ளே கிடக்கிற மக்களையும் நேசிக்கிறாரு, ரோட்டில் பிளாட்பார்க்கில் சாப்பாடு இல்லாமல் இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் அவர் நேசிக்க, எல்லாருமே அவர் பிள்ளைங்க தான். அதனால் ஏசப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, இயேசுவுக்கு முழங்கால் போடுங்க. ஆண்டவரே நீர் சிலுவையில் வந்து நம்முடைய ரத்தத்தை சிந்தினீரே, உங்கள் ரத்தத்தால் எங்களை கழுவுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களையும் உங்கள் பிள்ளையா நீ மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். ஏசப்பா கண்டிப்பாக நினச்சிவார், மாற்றுவார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வசனம் கூட போட்டு பாருங்க, ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்பா ஏசப்பா வர்றதுக்கு முன்னாடியே ஏசியா தீர்க்கதரிசி மூலமா அங்கே பைபிளில் எழுதியிருக்கு. அவர் வருவார், அவர் சமாதான பிரபு, அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் அதிசயமானவர், அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அன்பு சகோதரி சகோதரி அவருக்கு நீங்கள் முக்கிய இடம் கொடுங்க. எல்லாத்துக்கும் ஒரு நாள் மரணம் வரும். அதனால் எல்லா ஆத்மாக்களும் நினச்சி அந்த சரீரத்துலேருந்து வெளியே வருவாங்க. அவங்க தேவ ராஜ்யத்துக்குள்ளே போகிற மாதிரி ஏசப்பா பின்பற்றினா தேவ ராஜ்யத்துக்குள்ளே போய் நித்திய காலமும் ஏசப்போடு இருக்க போகிறோம். சமாதானம் சந்தோஷம் நிறைந்த இடத்துக்குள்ளே போக போகிறோம். அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தரணும். நித்திய காலம் அக்கனியில் போய் விழுந்துடாதீங்க. அந்த அக்கனியில் விழக்கூடாதுன்னு சொல்லி தான் ஊழியக்காரங்க இன்றைக்கி ஏசப்பை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. வேறு மதத்தை மாத்திரக்கு இல்லை, அந்த இடத்துக்கு யாரும் விழுந்துடக்கூடாது, ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கேன். இன்றைக்கி அப்படிப்பட்ட காரியத்தை தடுத்து நிறுத்தி ஆண்டுடைய ஊழியத்தை தடுத்து நிறுத்துனாங்கன்னா அவங்களுக்கு போட்டுக்கு ஒரு நாமத்துக்கு விரோதமாக இடர்லாம் இருந்தாங்கன்னா அவங்கள நடு சமூகத்தில் கல்லில் ஏந்திர கல்லை கட்டி ஆழ்த்துமே அப்படின்னு போட்டிருக்காரு. ஆழ்த்த கடவுள்னு போட்டிருக்கு வசனம். அதனால நடு சமூகத்துக்குள்ள பார்த்து போட்டு அங்கே போய் என்ன செஞ்சக்கூடாது, அந்த ஆத்மா அங்கே கிடந்துடக்கூடாது. அதனால என் அன்பு சகோதரிலே கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன். இயேசுவை தேடுங்க. நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பொறுத்தா இயேசு அந்த உலகத்துக்கு வந்தார். எல்லாத்துக்கும் பரலோக ராஜ்யம் உண்டு. அதனால் கர்த்தரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு பரலோக ராஜ்யம் உண்டு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படி நீங்கள் போயிடாதுங்க. இயேசப்பாக்கு இருதயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இருதயத்தில் முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடுங்க. அவர் உங்களை ஒருவரையும் புறம்பை தர மாட்டார், ஒருவரையும் புறம்பை சொன்னார். கல்வாரி காட்சியை பார், காயப்பட்ட இயேசுவை பார், கரம் விரித்து அழைக்கின்றார், உன்னை கரம் விரித்து அழைக்கின்றார், கண்ணீரோடு ஓடியை வா. வறுமையிலேருந்து கண்ணீர் இல்லை. இப்படிப்பட்ட தெய்வத்தை நான் விட்டுட்டு நான் இவ்வளோ நாள் வரைக்கும் அறியாமல் இருந்துட்டேன்னு சொல்லி உன் கண்ணில் கண்ணீர் தேவ சமூகத்திலிருந்து முழங்கால் போடணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். நான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி பிள்ளைகளாக மாறுங்க. மறிச்ச பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணும். அந்த பரலோக ராஜ்யத்தை நீங்கள் இழந்துடாதீங்க. அக்கனி கடலில் போய் விழுந்த பிறகு ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை என்னை அசட்டை பண்ணவங்களே அகன்று போங்கன்னு அவர் சொல்லும்போது, அப்போ ஆண்டவரே எனக்கு இப்படிலாம் இருக்குன்னு தெரியலேன்னு சொல்லி நீங்கள் கை விரிச்சாலும் அங்கே ஒன்றும் கிடையாது. இதுதான் ஞாயிற்றுக்கிழமை காலம். இங்கே தான் ஆண்டவர் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் பிள்ளைகளை அனுப்பிக்கிட்டு இருக்காரு. அவர் பிள்ளைகளை அவர் ஊழி வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. தடையாக நிற்காதுங்க யாரும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் கண்களை முடிச்சபிப்பேன். என் அன்பு தகப்பனே உமக்கு நன்றி. கர்த்தர் பெரிய காரியம் செய்யுங்க. உடைய வார்த்தையை வேறு கர்த்தரை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழிநடத்துங்க. இயேசுவி நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமீன். ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, முழுவதுமே நாமத்தை சோத்ரி. ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
சோத்திர ராஜா. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. குடும்ப சூழ்நிலை இயேசுவின் நாமத்தில். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.